நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரத்ன, மணிமகுட, பூபால, தன வைசியர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ரத்ன அப்படின்னா நவரத்னங்களையும் வியாபாரம் செய்தவர்கள். மணிமகுட அப்படின்னா மன்னர்களுக்கு முடிசூட்டியவர்கள். மன்னர்களுக்கு உள்ள அந்த கிரீடத்தை முடியை செய்து அதை சூட்டுகின்ற பெருமை நகரத்தாருக்கு. அடுத்து பூபால அப்படின்னா நிலக்கிழார்களாகவும் ஜமீன்தார்களாகவும் வாழ்ந்தவர்கள். தன அப்படின்னா எந்நாளும் செல்வம் உடையவர்கள், மன்னர்களுக்கே நிதி உதவி செய்தவர்கள். வைசியர்னா கோத்திரம். ஆக ரத்ன, மணிமகுட, பூபால, தன வைசியர்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். கிபி 1427 வருஷம் பிளவங்க வருஷம் வைகாசி மாதம் 21 சுக்கிரவார நாள். சுக்கிரவாரம்னா வெள்ளிக்கிழமை. அஸ்த நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் அந்த 1502 புள்ளியும் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு ஓங்காரக்குடி என்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். இது ஆக 9 நகர கோயில், 9 வட்டகை. மேல வட்டகை, கீழ வட்டகை, தெற்கு வட்டகை, 16 வட்டகை, மேலப்பத்தூர் வட்டகை, கீழப்பத்தூர் வட்டகை, முறையூர் வட்டகை, உறுதிக்கோட்டை வட்டகை, நீண்ட கரப்பிரிவு. இதெல்லாம் சேர்ந்து தான் 96 ஊர். அதாவது ஒரு நகரத்தார் சென்றால் ஒரு கோவிலையும் ஒரு ஊரையும் பிரபல்யப்படுத்த முடியும் என்பதற்கு உதாரணம். நகரத்தால் கால் பதித்தால் அந்த சின்னம்பேடு என்கிற இந்த கிராமம் 90களிலே நான் முதலிலே இந்த பாத யாத்திரையை வந்து என்னை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். 1990 4 காவடி 5 பால்குடம். அந்த செல்லியம்மன் கோயிலிலிருந்து, அப்போ இந்த விடுதியெல்லாம் இல்லை, இந்த செல்லியம்மன் கோயிலிருந்து நாங்கள் வருவோம். எந்த விதமான ஒரு இடையூறும் இருக்காது. இப்போ நீங்கள் புறப்பட்டு அந்த கோயிலுக்கு வர்றதுன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அன்றைக்கு அரை மணி நேரத்திலே அந்த ஊரை வலம் வந்து அந்த கோயிலுக்கு சென்று விட்டோம். கோயிலில் யாருமே இல்லை. இன்றைக்கு இவ்வளவு பேர், அதாவது நான் சொன்ன மாதிரி நடையே சாத்த முடியாத அளவுக்கு கூட்டம் வருகிறது. இதுக்கு காரணம் நம்ம தான், நகரத்தார் தான். இந்த முன்னோர் வழிபாடு என்பது சரிவர செய்யாததுனால நிறைய குடும்பங்கள் சிரமத்தில் இருக்காங்க. முன்னோர் வழிபாடுனா என்ன? தெய்வ படைப்புகள். தெய்வ படைப்பு தனி, வீட்டு படைப்பு தனி. அந்த தெய்வ படைப்புகளில் கலந்துக்கிட்டுறான், வீட்டு படைப்பை மறந்துடுறோம். அதனால் நிறைய குடும்பங்கள் சிரமத்தில் இருக்குது. ஆகையினால தவசம், திதி, தர்ப்பணம் இதெல்லாம் சரிவர செய்யணும். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. நம்முடைய கண்டனூர் அருளாடி ஐயா அவர்களுக்கு, பழனியப்ப செட்டியார் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய வருமாறு நம்முடைய அறங்காவலர் திரு RM முத்துராமன் செட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாருங்கள் ஐயா, உங்களுடைய திரு பாதங்களை வணங்கி இதோ மரியாதை செய்கிறார்கள். நம்முடைய அறங்காவலர் திரு RM முத்துராமன் செட்டியார் அவர்கள் நினைவு பரிசினை வழங்க வருமாறு திரு கந்தனருள் ராமநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கண்டனூருக்கு வாய்த்த பல்வேறு பெருமைகளில் குறிப்பிடத்தக்கது இரணிக்கோயில் பிரிவைச் சேர்ந்த பழனி கோயில் அருளாடி பரம்பரையினர் உதித்ததே. ஆண்டவனின் அருளுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் மேற்கொண்ட அருளாடியார் அருள் திரு குட்டையன் செட்டியார் வகுத்த வழி நடந்து இன்றைக்கும் தைப்பூச திருநாளில் தமிழகத்தின் தென்பகுதியிலிருந்து சுமார் 120 மைல் தூரம் உள்ள பழனிக்கு பல லட்சம் பக்தர்களை நல்ல முறையில் பாத யாத்திரையாக வழிநடத்தி செல்லும் திரு சாமியாடி செட்டியார் என வழங்கும் மதிப்பிற்குரிய பழனியப்ப செட்டியார் அவர்கள் ஆண்டவன் அருளால் தொடர்ந்து பரம்பரையாக இவர்கள் 9வது தலைமுறையாக இருப்பவர்கள்.
அப்படி பரம்பரையாக கொண்டு செலுத்தி வருகின்ற பெருமைக்குரியவர்கள் அருள்மிகு பழனி ஆண்டவருடைய பரிபூரண அருளையும் கடாட்சத்தையும் பெற்ற சாமியாடி ஐயா இங்கு இப்போது நமக்கெல்லாம் அருளாசி தந்து நம்மிடையே சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சாமி வந்து நீரு தந்து மக்கள் வெள்ளத்தை சத்தியமாய் காத்தருளும் பழனி ஆண்டவா, எய்ப்பின்றி எல்லோரும் முன்னருள் பெறவே எங்கும் எழுந்தருளி காத்தருள்வாய் பழனி ஆண்டவா. எய்ப்பின்றி இங்கு வந்திருக்கிற எல்லோரும் உன்னருள் பெறவே இங்கு எழுந்தருளி காத்தருள்வாய் பழனி ஆண்டவா. காலில் வலுவேந்தி கருத்தில் உனையேந்தி ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி நடந்து வரும் உன்னடியார் நல்ல வழி கண்டுயர பழனி மலையானே அருள் புரிய வேண்டுகிறேன். மெய்யன்பர்களே, கடந்த 35 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறுவாபுரி பாத யாத்திரையை சிறப்பாக நடத்தி வரும் சிறுவாபுரி நகரத்தார் பாத யாத்திரை ட்ரஸ்ட் உறுப்பினர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்து நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் பல்லாற்றானும் உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களே, கலைத்துறை, திரைத்துறை, சமூக துறை இவை மூன்றிலும் சிறந்து விளங்கி நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற பூலாங்குறிச்சி அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்களே, அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய துணைவியார் நல்லம்மை ஆச்சி அவர்களே, அவர்களுக்கு சென்ற ஆண்டு நாங்கள் செக்காலைக்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் சார்பிலே ஒரு விருது, சிறந்த நகரத்தார்களிலே சிறந்த பெண்மணிகளை தேர்ந்தெடுத்து விருது கொடுக்கிற விழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் நடக்கும். அப்பொழுது சென்ற ஆண்டு அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு நகரத்தார்களில் சிறந்த பெண்மணி, எவ்வளவோ விருதுகள் வாங்கியிருக்கின்றார்கள், இருந்தாலும் நகரத்தார்களிலே சிறந்த பெண்மணி என்ற விருது அவர்களுக்கு கொடுத்தோம். அடுத்து நம்முடைய நகரத்தார் சமூகத்திலே மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்குகின்ற நம்முடைய சுப்பிரமணியன் செட்டியார் அவர்கள் வரவில்லை, இருந்தாலும் நம்முடைய சமூகத்திலே மருத்துவத்துறையிலே ஒரு சிறந்த தொண்டு செய்து வருகின்ற நம்முடைய அன்புக்குரிய சுப்பிரமணியன் செட்டியார் அவர்களே, நம்முடைய மறைந்த நீதியரசர் ஏஆர்எல் அவர்களுடைய புதல்வர் நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்களே, நம்முடைய அன்புக்குரிய தொழிலதிபர் எம் ராஜமாணிக்கம் செட்டியார் அவர்களே, இந்த கட்டிடத்தை இவ்வளவு சிறப்பாக கட்டி கொடுத்து, அதாவது போன வருடம் அவர்களில் பழனியில் வந்து காசி சத்திரம் மூலமாக அந்த கட்டிடத்தை அவர்கள் தான், மாணிக்கம் அவர்கள் தான் கட்டினார்கள். அப்பொழுது என்னிடத்தில் வந்து சிறப்பாக இந்த கட்டிடம் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், நேர்மையாக உண்மையாக உழைத்தால் எதுவும் சிறப்பாக அமையும். அதுவும் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற அந்த ஸ்தலத்தில் அந்த கட்டிடமானது மிகச் சிறப்பாக அமைந்து அவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. அதே வகையிலே சென்ற ஆண்டு இதே இந்த இடத்துல பூமி பூஜை நடைபெற்ற பொழுது அவர்கள் வந்து என்னிடத்தில் இந்த கட்டிடமும் அது மாதிரி எனக்கு பேர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன்போது இப்பொழுது பேர் வாங்கி கொடுத்திருக்கின்றது. அடுத்து இந்த சிறுவாபுரி சின்னம்பேடு அந்த கிராமத்தை சேர்ந்த நம்முடைய அன்புக்குரிய ஜமீன்தார் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சிறுவாபுரி நாட்டாமை அவர்களே, மற்றும் இந்த சிறுவாபுரி பாத யாத்திரையிலே பங்கு கொண்டிருக்கின்ற பக்த கோடி பெருமக்களே, நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஊனங்கள் இல்லாமல் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ரத்ன மணிமகுட பூபால தன வைசியர்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தில் பிறத்தல் அரிது.
நாட்டுக்கோட்டை நகரத்தார் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரத்தின, மணிமகுட, பூபால, தன வைசியர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ரத்தின அப்படின்னா நவரத்னங்களையும் வியாபாரம் செய்தவர்கள். மணிமகுட அப்படின்னா மன்னர்களுக்கு முடிசூட்டியவர்கள். மன்னர்களுக்கு உள்ள அந்த கிரீடத்தை முடியை செய்து அதை சூட்டுகின்ற பெருமை நகரத்தாருக்கு. அடுத்து பூபால அப்படின்னா நிலக்கிழார்களாகவும் ஜமீன்தார்களாகவும் வாழ்ந்தவர்கள். தன அப்படின்னா எந்நாளும் செல்வம் உடையவர்கள், மன்னர்களுக்கே நிதி உதவி செய்தவர்கள். வைசியர்னா கோத்திரம். ஆக ரத்ன, மணிமகுட, பூபால, தன வைசியர்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களெல்லாம் எந்த மேடைகள்லையும் நீங்கள் கேட்டிருக்க முடியாது. ஏனென்றால் இதை சரியாக தெரிந்து சொல்வதற்கு யாரும் முற்படவில்லை. அதனால் நான் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சிகளிலெல்லாம் இந்த நகரத்தார்களுடைய வரலாற்றை சொல்லுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றேன். என்னென்றால் இன்றைக்கு படிப்பதற்கும் எழுதுவதற்கும் நேரமில்லை, பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மட்டும்தான் நேரம் இருக்கிறது. ஆகையினால் எல்லாரும் கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு முன்பாகவும் ஒரு 10 நிமிடம் பேசுகிறது வழக்கம். ஏனென்றால் உண்மைகளையும் வரலாறுகளையும் மறக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது. ஆகையினால் இந்த வரலாறை திருப்பி திருப்பி சொல்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த வரலாறு தெரியுது. நான் சென்ற ஆண்டு இதே இந்த பூமி பூஜை விழாவிலே நான் பேசிய 50 நிமிடங்கள் பேசிய தொகுப்பு இந்த நகரத்தார் டிவி மூலமாக பப்ளிஷ் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் அதை பார்த்துருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார்கள். அந்த காணொளியை 11 லட்சம் பேர் பார்த்துருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வரலாறு தெரிந்தால்தான் நாம் செம்மையாக இருக்க முடியும். நாம் எந்த சமூகத்திலே பிறந்திருக்கின்றோம், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நம்முடைய வரலாறுகள் எல்லாம் சாட்சி. மற்ற சமூகங்களிலிருந்து நாம் எப்படி வேறுபடுகின்றோம் என்பதற்கு இந்த வரலாறுகள் எல்லாம் சாட்சி. ஆகையினால் அந்த வரலாறை கண்டிப்பாக நகரத்தாராக இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சது காவிரி பூம்பட்டினம். நகரத்தார்னா யார்? காவிரி பூம்பட்டினத்துலேருந்து வந்தோம், அதான் தெரியும். ஆனால் உண்மையான வரலாறு என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது, நான் சொல்வதற்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. ஆனால் அதை யாரும் வெளிக்கொணரலை, யாரும் வெளியே சொல்லலை. நகரத்தார்கள் ஆதியிலே நாகநாடு என்று சொல்லக்கூடிய நாட்டிலே சந்தியாபுரி என்கிற ஊரிலே வசித்தவர்கள். நாகநாடுன்னா எங்கே இருக்குது? விந்திய சாத்புராமலை. விந்திய சாத்புராமலை தான் நம்முடைய ஆரிஜின். ஆக அங்கே இருந்து புறப்பட்டு தொண்டை மண்டலமாகிய காஞ்சிபுரத்திலே சமண மதத்தை தழுவி வசித்து வந்தார்கள். சமண மதம் எப்படின்னா அதற்கு பரிகாரங்கள் கிடையாது. சைவ மதம் மாதிரி தப்பு செய்தால் உடனே அதுக்கு தண்டனை உண்டு. ஆகையினால் அந்த மதத்தினுடைய கோட்பாடுகள், அந்த மதத்தினுடைய அந்த மன்னனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் ஒத்துக்கொள்ளாமல் அவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டு காவிரி பூம்பட்டினம் சைவ சமயத்தை தழுவி சோழ நாடாகிய காவிரி பூம்பட்டினத்துக்கு வர்றாங்க. அப்படி வசித்து வருகிற பொழுது அந்த பூவந்தி சோழன்கிற மன்னன் நம்முடைய பெண்களை எல்லாம் சிறை வச்சிடறான். அப்போது நகரத்தார்கள் முடிவு செய்கிறார்கள், மன்னன் நம்மை அவமானப்படுத்தி விட்டான், ஆகையினால் நாம் வாழுவதற்கு தகுதியற்றவர்கள். எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் நகரத்தார், கவரிமான் ஜாதி, நாம் வாழுகிறதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி 1502 ஆண் பிள்ளைகள், அன்றைக்கு இருந்த 1502 ஆண் பிள்ளைகளை அன்றைக்கு நம்முடைய குலகுருவாக இருந்த ஆத்மதார சிவாச்சாரியார் அவற்றை கொண்டு போய் தத்து கொடுத்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவருக்கு எழுதி கொடுத்து இவர்கள் எல்லோரும் உயிர் தியாகம் பண்ணிடுறாங்க. நகரத்தார்கள் எல்லாரும் உயிர் தியாகம் பண்ணிடுறாங்க. மன்னருக்கு முடிசூட்டுகின்ற விழா வருகிறது. நகரத்தார்கள் தான் முடிசூட்ட வேண்டும். ஆனால் நகரத்தார்கள்லாம் பிரம்மச்சாரிகளாக இருக்கின்றார்கள், திருமணமாகாமல் முடிசூட்ட முடியாது. அப்போ என்ன செய்கிறது? நகரத்தாருக்குள்ள பெண்கள் இல்லை, எல்லாரும் உயிர் தியாகம் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மன்னன் ஒரு முடிவு எடுக்கிறான், நம்மால் தான் இந்த சமூகம் இந்த அளவுக்கு ஆகிருக்கு, ஆகையினால வெள்ளாளர் சமூகத்திலேருந்து பெண் எடுக்கிறது அப்படின்னா இந்த வெள்ளாளர் வீட்டு சமூகத்தோடு பேசுகிறான். பேசி இந்த 1502 புள்ளிக்கும் திருமணம் செய்து வைக்கிறது, அவர்கள் பெண் கொடுப்பது என்று முடிவு செய்கிறார்கள்.
அப்போ அந்த வெள்ளாள வீட்டில் வந்து 2 கண்டிஷன் போடுறாங்க. ஒன்று, பெண் கொடுப்போம் ஆனால் எடுக்க மாட்டோம். 2வது, எங்கள் குலகுருவான நிரம்ப அழகிய தேசியரை நீங்கள் குலகுருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் பெண்களுக்கு அவர்தான் உபதேசம் செய்து வைக்க வேண்டும். அவர் தான் இப்போ துலாவூர் சாமி. வெள்ளாள வீட்டு குரு 18 சைவ ஆதீனத்தில் ஒன்று துலாவூர் சாமி, துலாவூர் ஆதீனம். ஒரு ஆதீனத்தை நகரத்தார் கூட்டிகிட்டு வந்துட்டோம் தஞ்சை மாநிலத்திலிருந்து பாண்டிய நாட்டுக்கு. நம்ம வந்ததோடு இல்லாமல் அவரையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆகையினால் அவர் தான் எங்களுக்கு உபதேசம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அதற்கு ஒப்புக்கொண்டு திருமணம் நடைபெறுகின்றது. அப்பொழுது கடல் சீற்றம் நடைபெற்று கொண்டு இருக்கிற இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டு நகரத்தார்கள் வந்து அந்த பகுதியிலேருந்து மன்னனுடைய ஒத்துழைப்பும் இல்லை, கடல் சீற்றம், இதையெல்லாம் கருதி பாண்டிய வேற ஒரு பகுதிக்கு, பாண்டிய நாடுன்னு இல்லை வேற ஒரு பகுதிக்கு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற சவுந்தர பாண்டிய மன்னன் ஒரு தூது அனுப்புகிறான் சோழ நாட்டுக்கு. வணிகம் தெரிந்த குடிகள் எனக்கு வேண்டும், அதனால் அவர்களை உங்கள் நாட்டிலிருந்து என்னுடைய நாட்டுக்கு நீ அனுப்பித்தர, நல்ல குடிகளாக எனக்கு அனுப்பித்தர வேண்டும்னு இங்கேருந்து ஒரு தூது அனுப்புகிறேன். அந்த தூது வந்தவுடன் அந்த மன்னன் முடிவு பண்ணுறாரு, நகரத்தார் தான் அதுக்கு சரியான தேர்வு அப்படின்னு நினச்சி அவர் வந்து அங்கே இருந்து இந்த 1502 புள்ளியும் இந்த குலகுருமாரோட நம்முடைய துலாவூர் சாமியினுடைய 13வது பட்டம், இப்போ இருக்கிறவர் 29வது பட்டம், இப்போ இருக்கிற சாமி வந்து 29வது பட்டம், இவருடைய 13வது பட்டம் அவரோட அனுப்பி வைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த நகரத்தார்கள் என்ன கேட்கிறார்கள், சவுந்தரபாண்டிய மன்னன்ட்ட 2 கண்டிஷன் போடுறாங்க. கோயில் இல்லா ஊரில் நாங்கள் குடியிருக்க மாட்டோம், அதனால் நாங்கள் நினைக்கிற இடங்களிலெல்லாம் கோவிலை கட்டித்தர வேண்டும். ஒன்று, வேற ஒன்றும் கேட்கல மன்னர்கிட்ட, அப்பவும் கோயில் தான். நகரத்தார்கள் எங்கு சென்றாலும் இறைப்பணி செய்வதையே தங்கள் குலப்பணியாக கருதி வாழ்பவர்கள் அப்படிங்கிறதுக்கு அன்றைக்கும் உதாரணம், இது இன்றைக்கும் உதாரணம். இப்போ நடந்த சிறுவாவூரி பாத யாத்திரை என்ன, நகரத்தார்கள் எங்கு சென்றாலும் இறைப்பணி செய்வதையே தங்கள் குலப்பணியாக கருதி வாழ்பவர்கள். ஆக ஒன்று. 2வது, எங்கள் குலகுரு, பெண்கள் குலகுருவையும் கூட்டிகிட்டு வருவோம், அவருக்கு நீங்கள் பரிபாலனை பண்ணணும். இந்த 2 கண்டிஷனும் போட்டு பாண்டிய நாட்டுக்கு கிபி 1427 வருஷம், கிபி 1427 வருஷம் பிளவங்க வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி சுக்கிரவார நாள், சுக்கிரவாரம்னா வெள்ளிக்கிழமை, அஸ்த நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் அந்த 1502 புள்ளியும் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு ஓங்காரக்குடி என்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். இதுதான் வரலாறு. ஏதோ தெரியாத ஒரு ஊர் பேரை சொல்கிறாங்களேன்னு நினைக்காமன்னா, காரைக்குடியுடைய உண்மையான பெயர் ஓங்காரக்குடி. காரைக்குடியுடைய உண்மையான பேர் என்ன, ஓங்காரக்குடி. காரைக்குடியை சேர்ந்தவங்கள்லாம் இனிமேல் ஓங்காரக்குடியில் பிறந்தவங்க சொல்லணும். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பழைய பேரை கொண்டு வரணும்னு அவங்க காரைக்குடி நகரத்தார்ட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பேர் விளங்கணும். கவர்மெண்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டு போட்டோம், நம்ம திருவிழாக்களையும் நம்முடைய திருமண அழைப்பிதழ்களையும் ஓங்காரக்குடியை சேர்ந்தேன்னு தான் போடணும். அந்த ஓங்காரக்குடின்னு சொல்லி பாருங்கள், எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகின்ற குடும்பங்கள் நிறைந்த ஊர்னு அர்த்தம். இப்போ காரைக்குடி அப்படி தான் இருக்குது. அந்த சவுந்தரபாண்டிய மன்னன் வச்ச பேர் ஓங்காரக்குடிங்கிற அந்த பேர் வந்து சவுந்தரபாண்டிய மன்னன் வச்ச பேர். அன்றைக்கு வந்து கொப்புடையம்பாளை தவிர வேறு எந்த அடையாளமும் கிடையாது. இன்றைக்கு அந்த ஓங்காரக்குடிங்கிற ஊர் வந்து அன்றைக்கி ஒன்று தான். ஆக அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். வந்து சேர்ந்த பிறகு பல இடங்களில் மன்னற்ற சொல்லி 7 நகர கோயில் முதல்ல, அப்புறம் 9 நகர கோயில். 9 நகர கோயில் எல்லாருக்கும் தெரியும். 9 வட்டகை எத்தனை பேருக்கு தெரியும்? மேலே வட்டகை தெரியும். மேலே வட்டகைன்னு ஒன்று இருந்தால் கீழே வட்டகைன்னு ஒன்று இருக்கணும்னு தெரியும். ஆக 9 நகர கோயில், 9 வட்டகை, மேலே வட்டகை, கீழே வட்டகை, தெற்கு வட்டகை, 16 வட்டகை, மேலே 10 வட்டகை, கீழே 10 வட்டகை, முறையூர் வட்டகை, உறுதிக்கோட்டை வட்டகை, நீண்ட கரப்பிரிவு. இதெல்லாம் சேர்ந்து தான் 96 ஊர். அப்படி வாழ்ந்த நகரத்தார்கள் எந்த சுவாமிக்கும் வந்து அந்த மன்னனுடைய குலதெய்வமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பேர் வைக்கலை. ஆட்கொண்டநாதர் சிவபரந்தேவி, வாடாமலர் மங்கை திருவீசர், ஏயங்கொண்ட சோழீஸ்வரர், ஐநூற்றீஸ்வரர், இப்படி தான் பேர் வச்சாங்க. அந்த மன்னருக்கு ஆதங்கம்,
நம்ம நகரத்தார்களை சோழ நாட்டிலேருந்து கூட்டியாந்து இவ்வளவு கோயிலெலாம் திருப்பணி பண்ணி கொடுத்துருக்கோம், ஒருத்தர் கூட நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு பேர் வைக்கலை அப்படின்னு அவர் ஆதங்கப்படுறாரு நம்முடைய குலகுருவான துலாவூர் சாமிகிட்ட. அப்போ துலாவூர் சாமி நகரத்தார்களை அழைத்து இந்த மாதிரி மன்னர் ஆதங்கப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நகரத்தார்கள் முடிவு செய்கிறார்கள், இனிமேல் நாம் வசிக்கின்ற ஊர்களிலெல்லாம் நகர சிவாலயங்களை எழுப்பி அதற்கு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு பேர் வைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி தான் இன்றைக்கு மீனாட்சி சிவங்கோயில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருக்குது. இது நகரத்தார்களுடைய வரலாறு. அப்படிப்பட்ட நகரத்தார்கள் கடந்த 400 ஆண்டுகளாக நம்முடைய பழனி பாத யாத்திரை, அதாவது ஒரு நகரத்தார் சென்றால் ஒரு கோவிலையும் ஒரு ஊரையும் பிரபல்யப்படுத்த முடியும் என்பதற்கு உதாரணம். நகரத்தால் கால் பதித்தால் அந்த சின்னம்பேடு என்கிற இந்த கிராமம் 90களிலே நான் முதலிலே இந்த பாத யாத்திரையை என்னை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். 1990 4 காவடி 5 பால்குடம். அந்த செல்லியம்மன் கோயிலிலிருந்து, அப்போ இந்த விடுதியெல்லாம் இல்லை, இந்த செல்லியம்மன் கோயிலிருந்து நாங்கள் வருவோம், எந்த விதமான ஒரு இடையூறும் இருக்காது. இப்போ நீங்கள் புறப்பட்டு அந்த கோயிலுக்கு வர்றதுன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அன்றைக்கு அரை மணி நேரத்திலே அந்த ஊரை வலம் அந்த கோயிலுக்கு சென்று விட்டோம். கோயிலில் யாருமே இல்லை. இன்றைக்கு இவ்வளவு பேர், அதாவது நான் சொன்ன மாதிரி நடையே சாத்த முடியாத அளவுக்கு கூட்டம் வருகிறது. இதுக்கு காரணம் நம்ம தான், நகரத்தார் தான். அன்றைக்கு அந்த 4 காவடி 5 பால்குடம் அந்த செல்லியம்மன் கோயிலில் கட்டி முதல்ல இந்த நகர்வலம் அந்த கோயிலில் சென்று தரிசனம் செய்தோம். அதனால் அந்த சின்னம்பேடு இந்த கிராமம் இன்றைக்கு சிறுவாபுரி என்கிற அளவிலே, உலக அளவிலே இன்றைக்கு பெயர் பெற்று விட்டது. உலக வரைபடத்திலே சிறுவாபுரினா தெரியாதவங்க இருக்கும், சின்னம்பேடுனா தெரியாது. இப்போ நீங்கள் போய் நம்ம நகரத்தார் மத்தியிலையும் சரி மற்றவர்கள் மத்தியிலையும் சின்னம்பேடுனா அது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. சிறுவாபுரினா சிறுவாபுரியா எனக்கு நல்லா தெரியும் அப்படிம்பாங்க. அந்த பேரை வைத்து இந்த சுவாமிக்கு பாட்டு எழுதி குறுந்தகடு வெளியிட்டு இந்த திருப்பணிகளுக்கெல்லாம் உதவி செய்து அந்த கோயிலை இன்றைக்கு நம்ம பிரபல்யப்படுத்தியிருக்கோம். பாடல் பெற்ற ஸ்தலம். ஆனால் இடையிலே பிரபல்யம் இல்லாமல் இருந்தது. நகரத்தார்கள் 1990லேருந்து இப்போ 35வது ஆண்டு அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு காவடி செலுத்த இருக்கிறாங்க, பாத யாத்திரை தொடங்க இருக்கிறார்கள். 35 ஆண்டுகளிலே இந்த கொரோனா காலத்தில் 2 வருஷத்தை விட 33 ஆண்டுகளும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இவர்கள் அழைத்தால் நான் எந்த நிகழ்ச்சிக்கும் வராமல் இருந்ததில்லை. ஏன்னா சுவாமியினுடைய சக்தி அந்த மாதிரி, 2வது இவருடைய அன்பு. அதனால் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் கலந்து கொள்வது வழக்கம். அப்படிப்பட்ட அந்த பாத யாத்திரையிலே சென்ற ஆண்டு இந்த பூமி பூஜை கடந்த ஜூலை மாதம் 24ன்னு நினைக்கிறேன், 24ஆம் தேதி இந்த பூமி பூஜை செய்து அன்றைக்கு தொடங்கி வைத்து விரைவிலே இப்படி ஒரு அருமையான கட்டடம் எழும்பி நகரத்தாருக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்று செய்தது. இன்றைக்கு நம்முடைய மாணிக்கம் அவர்களுடைய கைவண்ணத்தில் அவர்கள் சிறப்பாக இன்றைக்கு அமர்ந்து, அதாவது நம்ம நகரத்தார் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். அதற்கு உதாரணம் நம்ம ஐயா அவர்கள். நம்ம நகரத்தார் நினச்சா ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதையே நாம் செய்யலாம். அந்த அளவுக்கு நம்மிடத்தில் கடவுள் பண வசதியும் மன அன்பும் கொடுத்துருக்கிறார் சாமிக்கு. அதுவும் நம்ம நகரத்தார் ஒரு அம்மா ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். நகரத்தார்கள் 2 விஷயத்தில் தான் எக்ஸ்ட்ரா வேக்கன்ட், 2 விஷயத்தில், மற்றதுலாம் சிக்கனம். எதில் 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று இறைவனுக்கு செய்வதிலும் திருப்பணிகள் தர்மங்கள் செய்வதிலும், 2வது திருமணங்கள் செய்கிறதில்ல. தன்னுடைய ஒரு பெரிய செல்வந்தராக இருப்பார், ஆனால் அவரை பார்த்து செல்வந்தர்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எளிமை, நடைமுறையிலே எளிமையாக வாழ்ந்து இந்த மாதிரி தர்ம காரியங்களுக்கும் இந்த மாதிரி திருப்பணிகளுக்கும் திருமணங்கள் நடத்துறதுலையும் நகரத்தார்கள் சிறந்தவர்கள் என்று ஒரு அம்மா ஆய்வில் எழுதியிருக்காங்க. இன்னொரு அம்மா எழுதியிருக்காங்க, நகரத்தார்கள் எதை செய்தாலும் இறை வழிபாட்டோடு தொடங்குகின்ற ஒரே சமூகம். எதை தொடங்கினாலும் இறை வழிபாட்டோடு தொடங்குகின்ற ஒரே சமூகம். அடுத்து பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிற சமூகம், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிற சமூகம். அடுத்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சமூகம். எதாக இருந்தாலும் இந்த சென்ற ஆண்டு நான் இவர்களை உதாரணமாக வச்சு சொன்னேன். இந்த திருப்பணிக்காக ஒரு தொகை அறிவித்து விட்டார்கள், மற்றது அவளை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க.
ஆட்சியினுடைய ஒப்புதலோடு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு தொகையை அவர்களே அறிவித்து விட்டார்கள். அதுக்கு மேலே வந்து நான் கலந்துக்கிட்டு சொல்கிறோம்னாங்க. அதனால் நகரத்தார்களில் கலந்து சொல்வது என்பது ஒரு மரபு. கலந்து யாரை கலந்து சொல்கிறது? ஆட்சிமார்களை கலந்து சொல்கிறது. ஆகையினால் பெண்களுக்கு முக்கியத்துவம், அதனால தான் வளம், பெண்களுக்கு வந்து சுவாமி வளம் கொடுத்தார். இவர்கள் வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நல்லம்மையாட்சி தான். அதாவது நம்ம செய்ய தடைகள் வாராத கொடைன்னு, தடைகள் வாராத கொடை. ஆட்சி செட்டியார் செய்ய நினைக்கிறத ஆட்சி தடை பண்ணக்கூடாது. அதற்கு உதாரணம் இவர்களெல்லாம். ஆகையினால் அந்த தடைகள் வாராத கொடையை செய்ததனால்தான் நம்ம நகரத்தார் சமூகம் இன்றைக்கு மற்றவர்கள் மத்தியில் ஓங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நகரத்தார் சமூகத்தில் நான் சொன்னது போல் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறதுக்கு சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. நான் சென்ற ஆண்டும் அதை சொல்லியிருக்கிறேன். நம்ம நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து ஒரு 30 வயசு கேரளாவில் போய் ஓடு வியாபாரம் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து ஓடை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கிரெடிட் சேல்ஸில் வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி போயிருக்காரு. அங்கே போனோன்னே இவரை பற்றி தெரியாதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, முழு தொகையும் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மேனேஜர் சொல்லிட்டார். இவர் சொன்னாரா, நான் உங்கள் முதலாளியை பார்க்கணும்னாராம். சரின்னா முதலாளிகிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போனோன்னே அவர் கேட்டிருக்காரு, தம்பி எந்த ஊர் நீங்கன்னு இருக்காரு. நான் தமிழ்நாடு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் எங்கே செட்டிநாடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டாராம். ஆமாம் செட்டி. அப்போ நீங்கள் நாட்டுக்கோட்டை செட்டியாரான்னு கேட்டாராம். ஆமான்னு சொன்னோன்னே எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிட்டு போங்க. தர முடியாதுன்னு சொன்னவர்கள் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிட்டு போங்க, உங்களுடைய செக்கை கொடுத்துட்டு போங்க, 15 நாளைக்குள்ளே எனக்கு திருப்பி தந்துடணும். அப்போ அவர் வந்து எங்கிட்ட சொன்னார், ஐயா நான் நம்ம நகரத்தார் சமூகத்தில் பிறக்கிறதுக்காக பெருமைப்படுறேன். நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொன்னோடனே தர முடியாதுன்னு சொன்னவன் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்போ நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வந்து அந்த பேரை நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். வழி வழியாக வந்தது தான். இப்போ நம்ம சந்ததிகளுக்கு நாம் அவைகளை உருவாக்கி வைக்க வேண்டும். ஆகையினால் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டு ஆண்டுதோறும் பயனடைகிறவர்கள் நிறைய பேர். ஒரு 20-25 பேரோடு தொடங்கின பாத யாத்திரை இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் இந்த பாத யாத்திரைக்கு வர்றாங்க. நம்ம நகரத்தார் மாத்திரம் இல்லை. இப்போ இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த கார் உள்ளே வர முடியல, அவ்வளவு கூட்டம். ஆக அப்படிப்பட்ட ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்தை, பிரபல்யம் இருந்து இல்லாமல் இருந்த ஸ்தலத்தை நகரத்தார்கள் மறுபடியும் இப்பொழுது பிரபல்யப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பாத யாத்திரைக்கு உறுதுணையாக இந்த விடுதி அமைந்திருக்கின்றது. இந்த விடுதி வந்து நான் 2000 இந்த விடுதியை வந்து முதல்ல இவர்களெல்லாம் அதற்கு உதவி செய்தவர்கள். அவர்கள் சொன்ன மாதிரி வைரவன் செட்டியார்லாம் வந்து இந்த சிறுவாபுரி பாத யாத்திரைக்கு ஒரு தூண். அந்த மாதிரி வைரவன் செட்டியார், வள்ளியப்பன், கீழச்சூல்பட்டி வள்ளியப்பன், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எப்பொழுது வந்தாலும் இந்த பாத யாத்திரையினுடைய வளர்ச்சிக்கு அவர்களெல்லாம் உறுதுணையாக இருந்தவர்கள். ஆக இந்த பாத யாத்திரைக்கு உறுதுணையாக இருந்தவர்களும் சரி, இந்த மண்டபத்தை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர்களும் சரி, என்னுடைய எம்பெருமானுடைய திருவருளினாலே எல்லோரும் இன்புற்றி இருக்க வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இது பொதுவாக உள்ள நிகழ்ச்சி. அடுத்து நான் இந்த குறிப்பிட்ட 4 விஷயங்கள் அவர்கள் சொன்ன மாதிரி 4 விஷயங்கள் நான் சொல்லுவது வழக்கம். ஏதோ ஒரு நம்ம திருப்பி சொல்கிறேன்னு வந்தவர்கள் நினைக்கலாம். நான் சொன்ன மாதிரி உண்மைகளையும் வரலாறுகளையும் மரபுகளையும் மறக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது. ஆகையினால நாம் வந்து நகரத்தார்னா உபதேசம் கேட்டுக்கணும். என்னமோ தெரியாது ஒன்று சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்க வேண்டாம். 7 வயசில் உபதேசம் கேட்கணும். 7 வயசில் அவள் பூநூல் போடுறா. நம்ம வந்து 7 வயசில் உபதேசம் கேட்கணும். ஏனென்றால் அந்த உபதேசம்தான் நம்முடைய நகரத்தார் சமூகத்தை இன்றைக்கு தூக்கி நிறுத்தி இருக்கின்றது. நாம் விட்டுட்டோம். அப்போ எதை செய்யணுமோ அதை செய்யலை, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யணும். அதனால் நம்ம கொஞ்சம் தடமாறி போய்கிட்டு இருக்கோம். ஏனென்றால் 7 வயசில் அந்த உபதேசம் நம்ம உடம்புக்குள்ளே போனால் கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் வராது. அதனால தான் அந்த காலத்தில் 7 வயசில் நகரத்தார் உபதேசம் கேட்டுக்கிறேன்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு சில பேர் சாந்தியில் கேட்டுக்கிறேன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆக குறைந்தபட்சம் 40 வயது நிரம்பிய ஆண் பெண் இருவரும் கண்டிப்பாக உபதேசம் கேட்டுக்கணும். உபதேசம் கேட்டால் சாமியாராக போயிடணும்னு பயப்படாதீங்க. ரொம்ப பேர் பயந்து தான் கேட்கல. ஒரே ஒரு நிபந்தனை, நித்தியம் குளிக்கணும்.
அதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா உபதேசம் கேட்டுக்கலாம். பயப்படாதீங்க. அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கலாம். புலால் உண்ணலாம், குடும்பத்தில் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. நித்தியம் குளிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் உபதேசம் கேட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதுக்கு நேரம் செலவழிக்கலை? இது நம்முடைய நகரத்தார் மரபு. அதற்காக தான் 2 குருமார்களை வச்சுருக்கோம், ஆண்களுக்கு ஒன்று, பெண்களுக்கு ஒன்று. அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொள்வார்கள், நாங்கள் சொல்லி கேட்கல, நீங்கள் போகிறவங்களையாவது சொல்லி எல்லாரையும் கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு. என்னிடத்தில் வந்து சில பேர் கேட்பார்கள், நாங்கள் புதுமையாக ஏதாவது செய்கிறோம் என்று. புதுமையை அப்புறம் செய்யலாம், முதல்ல பழமையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த நகரத்தார்களுடைய இந்த உபதேசத்தை வந்து நான் கேட்க சொல்கிறது. இப்போ அது மாதிரி சொல்லி நிறைய இடங்களில் வந்து 2 சாமிகளும் போய் நகரத்தார் சங்கங்களில் உபதேசம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக 40 வயது நிரம்பிய ஆண் பெண் இருவரும் உபதேசம் கேட்டுக்கணும். உணவு உடலுக்கு பலம், உபதேசம் ஆன்மாவுக்கு பலம். ஆகையினால் உபதேசம் என்பது நம்முடைய நகரத்தார் மரபு. பயப்படாதீங்க. இந்த ஒரு நிபந்தனையோட உபதேசம் கேட்டுக்கலாம். என்ன ஒரு 20 நாளைக்கு முன்னாடி என்ன ஒருத்தர் வந்து சந்தித்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு வந்து நமஸ்காரம் பண்ணார். ஐயா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த நீங்கள் சொன்னதுனால நான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன். டெய்லி காலைல எழுந்திரிச்சு குளித்து அந்த மந்திரத்தை சொல்லி பூசணும்னு எனக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிதுன்னார். ஒரு 20 நாள் முன்னாடி ஒருத்தர் என்னை வந்து சந்தித்தார். நீங்கள் சொன்னதுனால நான் வந்து உபதேசம் கேட்டுக்கிட்டேன். இந்த 20 நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி காலையில் பூசின உடனே எனக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்குதுன்னு சொன்னார். ஆகையினால் அதனால்தான் நம்முடைய நகரத்தார் சமூகம் இன்றைக்கு எல்லார் மத்தியிலையும் முன்னிலையிலே இருக்கின்றது. அந்த மந்திரம்தான். அந்த மந்திரத்தை நம்ம மறந்துட்டோம். அதனால் கொஞ்சம் வழி மாறி போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வாழ்வது தான் வாழ்க்கை என்று நினைக்கக்கூடாது. நம்ம முன்னோர்கள் நமக்காக வகுத்து வைத்த பாதை நிறைய இருக்கிறது. அதில் நிறைய விஷயங்கள் என்ன, இப்போ கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுறோம். ஏன்னா பொண்ணு பிறந்த வீடு அதுதான், புகுந்த வீடு அதுதான். அதனால் பொண்ணு பிறந்த வீட்டில் அழைச்சி விட்டு புகுந்த வீட்டுக்கு கூட்டிக்கிறான். நான் கல்யாண மண்டபம் அதானே. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாறுபடுகிறோம். நம்முடைய முன்னோர்களுடைய சின்ன வீடோ பெரிய வீடோ அவரவர்களுடைய இல்லத்திலே தான் கல்யாணம் செய்ய வேண்டும். அப்புறம் 1000 பேர் என்றைக்கு உங்கள் வீட்டிலே வந்து சந்தோஷமாக இருப்பது? எப்போ மேளம் வாசிக்கிறது? சாதாரண நாளில் வந்து மேளம் வாசிக்க முடியுமா? நல்ல காரியங்களையெல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு விட்டு கொடுத்து கல்யாண மண்டபம் நல்லா இருக்குது. ஆகையினால் சிந்திக்கணும். நம்ம இதெல்லாம் வந்து சிந்திக்கணும். கல்யாண மண்டபத்திலேயே பெண் அழைத்து, கல்யாண மண்டபத்திலே பெண்ணை அழைத்து விடுகிறோம். அந்த பெண்ணு பிறந்த வீடா இல்லை புகுந்த வீடா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். அப்புறம் நம்ம செய்யக்கூடாதெல்லாம் செய்துட்டு நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கிற போது வருத்தப்படுறதில் அர்த்தம் இல்லை. ஆகையினால் இதெல்லாம் நம்ம உபதேசம் கண்டிப்பாக கேட்டுக்கணும். அடுத்து வந்து இந்த குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடு என்பது ஆண்டுக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு வந்து தரிசனம் பண்ணணும். லண்டனில் இருக்க சித்தி விநாயகனையும் சிங்கப்பூரில் இருக்க தண்டாதபாணியும் வணங்கலைன்னா குற்றம் இல்லை. குலதெய்வத்தை வணங்கலைன்னா குற்றம். ஆகையினால ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிந்தால் பங்காளிகளோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப விசேஷம். ஆகையினால் அந்த குலதெய்வ வழிபாடு என்பது நம்ம நகரத்தார் சமூகத்தில் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து முன்னோர் வழிபாடு. இந்த முன்னோர் வழிபாடு என்பது சரிவர செய்யாததுனால நிறைய குடும்பங்கள் சிரமத்தில் இருக்காங்க. முன்னோர் வழிபாடுனா என்ன? தெய்வ படைப்புகள். தெய்வ படைப்பு தனி, வீட்டு படைப்பு தனி. அந்த தெய்வ படைப்புகளில் கலந்துக்கிட்டுறான், வீட்டு படைப்பை மறந்துடுறோம். அதனால் நிறைய குடும்பங்கள் சிரமத்தில் இருக்குது. ஆகையினால தவசம், திதி, தர்ப்பணம் இதெல்லாம் சரிவர செய்யணும். அடுத்து வந்து இந்த விபூதி. இந்த விபூதி எப்படி வாங்கிக்கணும், எப்படி பூசிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். வி என்றால் தலை சிறந்த கிடைத்தற்கரிய என்று பொருள். பூதி என்றால் செல்வம் என்று பொருள். ஆக அப்படி அந்த கிடைத்தற்கரிய செல்வத்தை விரல்களிலோ பேப்பரிலோ ஒரு கையாலேயோ வாங்கக்கூடாது. அப்புறம் எப்படி வாங்கணும் அப்படின்னா, இடது கையை கீழே வைத்து வலது உள்ளங்கையிலே தான் விபூதி வாங்க வேண்டும். அப்படி வாங்கிய விபூதியை இடது கைக்கு மாற்றக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? வாங்கின அடுத்த நிமிஷமே இடது கைக்கு மாற்றோம். இல்லை அப்படின்னா அந்த விபூதியை வந்து வச்சுட்டு இந்த கோயில் தூணில் வச்சுட்டு வந்துடுறோம். ஏன்னா கோயில் தூண் அதுக்காக தான் வச்சுருக்காங்க, இந்த விபூதி வைக்கிறதுக்காக இல்லையா? அந்த கோயிலினுடைய தூய்மையவும் கெடுத்து நமக்கு கிடைச்ச பிரசாதத்தையும் நீயே வச்சுக்கன்னு சாமிகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறோம்.
ஆகையினால விபூதி என்பது பிரசாதம், அதை வாங்கி மடித்து வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். அப்புறம் எப்படி அழகாக பூசிக்கிறது? அந்த இடது உள்ளங்கையில் இருக்கின்ற அந்த விபூதியை இந்த 3 விரல்களுக்கு வலது உள்ளங்கையில் இருக்கின்ற அந்த விபூதியை இடது கையை கீழே வைத்து கொண்டு இந்த 3 விரல்களுக்கு கொண்டு வந்து அண்ணாந்து பார்த்து தான் விபூதி அணிந்து கொள்ள வேண்டும். தலையை குனிந்து கொண்டு விபூதி அணிந்து கொள்ளக்கூடாது. விபூதி கீழே சிந்தக்கூடாது. அண்ணாந்து பார்த்து அணிந்து கொண்டால் நம்முடைய உடம்பில் தான் விழுகும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா அ உ இம், அகர உகர மகர 3 சேர்ந்தது தான் ஓம். அந்த ஓம்ங்கிற மந்திரம் தான் இந்த விபூதியினுடைய அர்த்தம். எந்த சுவாமியினுடைய விபூதியை நினைத்து எந்த சுவாமியினுடைய விபூதியை வாங்குகின்றீர்களோ அந்த சுவாமியை நினைத்து வாங்கி கொள்ள வேண்டும், நினைத்து அணிந்து கொள்ள வேண்டும். முருகா, கணபதியே, கருப்பையா, சிவசிவா, எந்த சுவாமியை நினச்சி எந்த சுவாமியினுடைய விபூதி வாங்குறீங்களோ அந்த சுவாமியை நினைத்து வாங்கி கொள்ள வேண்டும், நினைத்து அணிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இவைகளை எல்லாம் கடைப்பிடிக்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆகையினால் நாம் இதையெல்லாம் கடைப்பிடித்தால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆகையினால் இவைகளை எல்லாம் கடைப்பிடித்து எல்லோரும் இன்புற்று இருக்க எம்பெருமானை வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.